வணக்கம். நான் உங்கள் சுபலட்சுமி. இன்னைக்கு ரிவ்யூக்காக நம்ம எடுத்திருக்க புக்கு குழந்தை வளர்ப்பு அறிவியல். இந்த புக்கோட ஆத்தார் ஸ்டீவன் ருடால்ஃப். இந்த ஆத்தார் ஒரு 10 விதிகள சொல்லியிருக்காரு. முதல் விதி குழந்தைகளை தங்களை தாங்களே பார்த்துக்கொள்ள கற்றுக்கொடுங்கள். 2வது விதி நம்பிக்கையை வரவையுங்கள். 3வது விதி ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். 4வது விதி இலக்குகளை நிர்ணயிக்க உதவுங்கள். 5வது விதி திட்டமிட கற்றுக்கொடுங்கள். 6வது விதி விதிகளை கற்றுக்கொடுங்கள். 7வது விதி பயிற்சி செய்ய கற்றுக்கொடுங்கள். 8வது விதி விளையாட கற்றுக்கொள்ளுங்கள். 9வது விதி சூட்சமங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 10வது விதி சாம்பியன்கள் போல் செயல்பட வையுங்கள். இந்த ஒவ்வொரு விதிகளையும் நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். வணக்கம். நான் உங்கள் சுபலட்சுமி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புக்கு பார்க்கலாமா? நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா பெற்றோருக்குமே அவங்க குழந்தைங்கள ரொம்ப ஆரோக்கியமா வளர்க்கணும், சந்தோஷமா வளர்க்கணும், நல்ல பழக்கவழக்கங்களோட வளர்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆசை. இல்லையா? அது மட்டும் இல்ல, முக்கியமா குழந்தைகள ஏதாவது ஒரு துறையில சிறந்த சாதனையாளர்களா வரணும் அப்படின்றதும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தைய எப்படி வளர்க்கறது? அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய டீனேஜ் வரைக்குமே, அவங்கள அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது அப்படின்றதுல ரொம்ப சிரமமா இருக்கு. அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? அவங்கள அடிச்சு வளர்க்கலாமா? அடிச்சு வளர்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பவுமே அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்காம வளர்த்தா என்ன சொல்லுவாங்க? அவ குழந்தைய அடிக்கவே மாட்டா. அதான் இன்னைக்கு அது சொன்னத கேட்கல அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதையும் தாண்டி என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள். நம்ம டிவி, லேப்டாப், ஃபோனு இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி குழந்தைங்கள எப்படி வளர்க்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா இப்போ எல்லாரும் எப்படி வளர்த்துட்டு இருப்போம் அப்படின்னா, இப்போ நான் என் குழந்தைய எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்களோ, அத மாதிரி தான் நான் என் குழந்தைய வளர்த்துட்டு இருப்பேன். அத மாதிரி எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அவங்கள எப்படி வளர்த்தாங்களோ, அத மாதிரி தான் என்ன வளர்த்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்ம முன்னோர்கள ஃபாலோ பண்ணி தான் அப்படியே வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த மாதிரி நொறுக்கு தீனி, டிவி, லேப்டாப் இந்த மாதிரி இதெல்லாம் பெருசா சேலஞ்ச் இருந்திருக்காது. ஸோ இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த குழந்தைங்கள நாம எப்படி வளர்க்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புக்கோட பேரு குழந்தை வளர்ப்பு அறிவியல். இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னா, ஸ்டீவன் ருடால்ஃப். இந்த புக்கு தமிழ்லயும் இருக்கு. இவரு தமிழ்ல இந்த புக்க எழுதினவரோட பேர் அருண் மகாதேவன். அதாவது ராக்கெட் விடுறது கூட ஈஸிங்க. ஒரு குழந்தைய ஆரோக்கியமா, அறிவாளியா, நல்ல பழக்கவழக்கத்தோட வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா இது ஒரு கலைன்னு சொல்லிற முடியாது. இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆத்தர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. ஸோ இந்த 10 பாயிண்ட்டையுமே ஒரே நாள் நம்ம இந்த புக்க படிச்சுட்டு அப்படியே போய் குழந்தைங்ககிட்ட அப்ளை பண்ணிறாதீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு சிற்பி ஒரு சிலைய செதுக்கும்போது, அத ஒரே நாள் எடுத்த உடனே அந்த சிலைய செதுக்கிற மாட்டாரு. அதோட முழு உருவத்தையும் செதுக்கிற மாட்டாரு. முதல்ல கால் பகுதினா, கால் பகுதிய செதுக்குவாரு. அதுக்கப்புறம் தான் தலைப்பகுதிக்கு வருவாரு. ஒவ்வொரு பார்ட்ஸா தான் வருவாரு. அது மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமா நம்ம குழந்தைங்க கிட்ட அப்ளை பண்ணி பார்க்க சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சிற்பி எப்படி சிலையா உருவாக்குறாரோ, அத மாதிரி தான் நம்மளும் நம்ம குழந்தைய ஆரோக்கியமாகவும், அறிவாளியாகவும், புத்திசாலியாகவும், திறமைசாலியாகவும் வளர்த்தெடுக்க முடியும். ஸோ இதுல ஒரு 10 பாயிண்ட்ஸ் குடுக்குறாரு இந்த ஆத்தர். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட தான் நம்ம ஆ இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைகள் தங்களை தாங்களே பார்த்துக்கொள்ள கற்றுக்கொடுங்கள். இதுதான் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அப்பா இருக்கிறாங்க. அந்த அம்மா, அப்பா ஒரு பார்க்குக்கு போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை காலையிலேயே ஆ
நெறைய ஸ்நாக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிடுறா. உதாரணமா காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் அந்த பார்க்ல வந்து நல்ல ஜில்லுன்னு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறா அந்த குழந்தை. இது வந்து இந்த ஆத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே சாப்பிடுற நேரம் வருது. அவங்க சாப்பாடு குடுக்குறாங்க. இந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிக்குது. அப்போ அவங்க வந்து இந்த ஆத்தர் கிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆத்தர் வந்து ஒரு சிறந்த நிபுணர். குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல ஒரு சிறந்த நிபுணர். அதனால இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. "இது பொண்ணே சொன்னதே கேட்க மாட்டிக்கா. எதுக்கெடுத்தாலும் அடம் பிடிக்கிறா" அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "அந்த குழந்தை அந்த இடத்துல சாப்பிடல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு தீனி குடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. குடுத்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆசைப்பட்டு தானே கேட்கிறா அப்படின்னு நம்ம குடுத்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாப்பிடுற நேரம் வரும்போது அவங்களுக்கு பசி எடுக்காது. அப்ப நம்ம சாப்பிட சொல்லும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், திரும்ப அவங்க சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பெற்றோர்கள் தான் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ இந்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அவரு முதல்ல எத கொண்டு வராரு அப்படின்னா, ஃபுட்டு. முதல்ல சாப்பிடுற விஷயம். ஏன்னா இன்னைக்கு சாப்பிடுறது அப்படின்றது, ஆ என்ன சொல்றது? சண்டே ஆச்சு அப்படின்னா, களை கட்டும் எங்க பார்த்தாலும். இல்லையா? நம்ம சாப்பாடு வந்து எதுக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி கிடைக்கிறதுக்காக. அதாவது நம்ம வேலை செய்கிறது, நம்ம விளையாடுறது, இதுக்கெல்லாம் இந்த வேலைகள்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதுக்காக நம்ம சாப்பிடுறோம். ஆனா, இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நாக்குக்கு ருசியா இருக்கணும். நாக்கு வந்து ருசி தான் முக்கியம். ருசிக்காக இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். முக்கியமா அந்த கலர், அதுல போடுற அந்த இன்கிரீடியன்ட்ஸு, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட அ ஹார்மோன்ஸ வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஈஸியா வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாயிரும். இந்த சர்க்கரையோட அளவு அதிகமாயிட்டு அப்படின்னாலே, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நல்லா பசிக்கும்போது சாக்லேட் சாப்பிட்டாச்சு அப்படின்னா நல்லா எனர்ஜிட்டிக் ஆயிரும். அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி, ஹீரோ அப்படின்ற மாரி அவங்க வந்து நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அதே நேரம் அந்த சர்க்கரை வந்து அ வெளியில போகும்போது, அதோட பாடியில இருந்து அது வெளியில போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது பசி எடுக்க ஆகும். திரும்பவும் அந்த மாரி சாக்லேட், பிஸ்கட் அந்த மாரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ, இந்த அந்த பாக்கெட் பொருட்கள் இருக்கு இல்லையா? பாக்கெட்ல வாங்குற சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவங்க அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில வந்து ஹைட்ரஜன் வந்து அதிகமா இருக்குமாம். ஏன் அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் அதிகமா உள்ள பொருட்கள வந்து தான் அதில வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆயிலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். ஏன்னா, அதனால அப்படி அவங்க ஆட் பண்ணா தான், அந்த பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப நம்ம வீட்லயே ஒண்ணு செய்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 1 வாரம், 2 வாரத்தில கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போகுது அப்படின்னா, நம்ம வந்து வீட்ல நம்ம நார்மலா நல்ல எண்ணெய அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்வோம். கடைகள்ல வந்து அவங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொருள் வந்து சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அத யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அது ஈஸியா டைஜஷன் ஆகாது. ஒரு ஒரு கொழுப்பா வந்து நம்ம பாடியில வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. அது மாரி இத வந்து இந்த சாப்பிடுற விஷயத்த தான் ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு. அதுல வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம குழந்தைய கூட்டிட்டு போணும். கூட்டிட்டு போயிட்டு, அங்க நம்ம பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறோம், அந்த வாங்கும்போதே அங்க குழந்தைட்ட சொல்லணும். "இந்த பொருள் எடுத்திருக்கியாப்பா? இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பாரும்மா" அப்படின்னு சொல்லணும். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்ம உடம்புக்கு மைதா தேவையில்லடா, மைதா வேணாம். அப்புறம் வந்து இது வந்து ஹைட்ரஜன் அதிகமா இருக்கா பாரு. இதுல சுகர் எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு சின்னதுல இருந்தே நம்ம அத கத்துக் கொடுக்கும்போது ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். ஓ! இந்த பொருள நம்ம சாப்பிடலாம். இந்த பொருள நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். ஆ இது வந்து இதெல்லாம் இந்த ரூல்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஆ இது வந்து அவங்களுக்கு வந்து பிற்காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓ! இந்த ஃபுட் இருக்கு. இது இருக்கு இன்கிரீடியன்ட்ஸ். நம்ம இத தான் சாப்பிடணும். இத சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி ஒரு குழந்தை அதிகமா நொறுக்கு தீனி சாப்பிடுது அப்படின்னா, அத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, முக்கியமா அவங்களுடைய பேரண்ட்.
இதுதான் ரூல்ஸ். இத சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வரணும். இப்ப வந்து அவங்க கன்டினியூஸா மைதா சம்மந்தமான ஃபுட்டு இந்த மாரி சாப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் சாப்பிடணும். அப்படின்ற மாரி நம்ம ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும். முக்கியமா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்னா, அம்மா, அப்பா மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் அவங்க தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாருமே இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அம்மா, அப்பா வாங்கி குடுக்காத இடத்துல சித்தி, சித்தப்பா வாங்கி குடுத்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு இவங்க கிட்ட போனா இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துரும். ஸோ எல்லாருமே இத வந்து ஒரு ரூல் மாரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் குடுக்கலாம். அப்ப என்ன மாற்று ஃபுட் குடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பருப்பு வகைகள் உள்ள பொருட்கள வந்து அதிகமா குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இப்ப நம்ம ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மூவி பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி, இன்னைக்கு நம்ம மூவி பார்க்க போறோம். இதுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அத போய் அந்த இடத்துல ஒரு மூவி பார்க்க போற இடத்துல ஒரு பாக்கெட் சிப்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, அது குழந்தைங்களுக்கு இன்னும் ஒரு அ இதா போயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சமையல் பண்ணும்போது, அந்த குழந்தைங்கள வந்து நம்ம சேர்த்துக்கணுமாம். அவங்களே அவங்க மெனுக்கள வந்து சொல்ற மாதிரி, "அம்மா இன்னைக்கு இந்த டிஷ் செய்யலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து அதில உள்ள சொல்லணும். "இதுல வந்து இந்த சத்து இருக்கு. இதுல இந்த சத்து இருக்கு. இதுல அயர்ன் இருக்கு. இதுல கால்சியம் சத்து இருக்கு. இது சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது." இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அவங்க நம்ம சமையல் பண்ணும்போது, நமக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, அ அவங்களுக்கு பிடிக்காத டிஷ்ஷா இருந்தா கூட சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, "நீயும் அம்மா கூட சேர்ந்து தானடா நம்ம செஞ்சோம். நீ சாப்பிடுறா" அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ, அவங்களுக்கு வந்து அந்த மெனு வந்து தயாரிக்கும்போது அவங்கள சேர்த்துக்கோங்க. சமைக்கும்போது அவங்கள சேர்த்துக்கோங்க. அப்ப அவங்களுக்கு அவங்கள சேர்த்துக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாரி நம்ம கடைக்கு கூட்டிட்டு போறோம். ஆ கூட்டிட்டு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த கால்குலேஷன் இவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம். இவ்வளவுக்கு இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது தெரியும். அவங்களுடைய மேக்ஸ் நாலேட்ஜும் நல்லா வளரும் அப்படின்றதையும் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த சாப்பாடு விஷயத்த நம்ம சொல்றோம் இல்லையா? டைமுக்கு சாப்பிட சொல்றாரு. இந்த டைம்னா இந்த டைமுக்கு சாப்பிடணும். அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அப்புறம் சாப்பிடும்போது நம்ம என்னன்னா, முக்கியமா சாப்பிடும்போது கவனமா சாப்பிட சொல்றாரு. நம்ம எப்படி படிக்கும்போது கவனமா படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சாப்பிடும்போது கவனமா அந்த சாப்பாடுல நம்மளுடைய கவனத்த வச்சு கண்ண மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதையும் இந்த ஆத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா, நெறைய பேர் இப்ப என்ன பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, டிவி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இல்லையா? ஆ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அங்க டிவில ஒருத்தவங்க அழுதுட்டுருக்காங்கன்னா, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு போகும். அப்டின்றதையும் இந்த ஆத்தர் சொல்றாரு. அப்புறம் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஹேண்ட் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம என்னென்ன செய்யணும் அப்டின்றதையும் ஒரு 10 விஷயம் சொல்றாரு. அது மாதிரி வயிறு ஃபுல்லா வந்து சாப்பிடக்கூடாதாம். பாதி வயிறு தான் சாப்பிடணும். கால் வயிறு நீர் இருக்கணும். கால் வயிறு ஏர் இருக்கணும் அப்டின்றதையும் சொல்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து தூங்கக்கூடாது. ஆனா நம்ம ரொம்ப கடினமான வேலைகள் அத மாரிலாம் செய்யாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி. தண்ணி வந்து இப்போ வந்து பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பசங்க வந்து தண்ணி வந்து குடிக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 1/2 லிட்டர் ஆவது தண்ணி குடிக்கணும். அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். தண்ணி வந்து நெறைய குடிக்கும்போது, அவங்க வந்து நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஜீரண சக்தி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அவங்க அதிகமா தண்ணி குடிக்கும்போது, அவங்க பிரெயினுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்து நெறைய கிடைக்கும். அப்படின்றதையும் சொல்றாரு.
அது மாதிரி அவங்க யூரின் போகும்போது, அந்த யூரின் வந்து ரொம்ப எல்லோயிஷ்ஷா போகுதா? அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஏன்னா, அந்த எல்லோயிஷ்ஷா போனா, அந்த குழந்தை அதிகமா தண்ணி குடிக்கல. அதனால தான் அது எல்லோயிஷ்ஷா போகுது. அப்ப நம்ம நெறைய தண்ணி குடிக்கணும். அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இப்போ வந்து சில குழந்தைங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா, நீங்க பாட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கலர்ஃபுல்லா வாங்கி குடுங்க. அப்போ ஆக்டிவா, "ஓ! இன்னைக்கு இந்த பாட்டில் நம்ம ஃபுல்லா குடிச்சிரலாம். இன்னைக்கு அடுத்த பாட்டில் நம்ம ஃபுல்லா குடிச்சிரலாம்." அப்படின்ற ஒரு ஒரு எம்2ல வந்து அவங்க வந்து அந்த தண்ணி வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்ப வீட்ல நம்ம வந்து வால்ல எழுதி ஒட்டலாம். ஆ இன்னைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாரி வால்ல அவங்க பார்க்குற இடத்துங்கள்ல எழுதி ஒட்டலாம். தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு பக்கத்திலேயே வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாசிக்கிறத வந்து சொல்றாரு. அதாவது நம்மோ ஆ வெறுமனே வந்து மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுறது தானே அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அது கிடையாது. சீரான சுவாசம் வந்து இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது இப்ப நெறைய பேரு நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே உட்கார்றதில்ல. நம்ம பெண்ட் போட்டு உட்காரும்போது நம்ம நுரையீரலுக்கு தேவையான காற்று வந்து உள்ள போகாது. ஏன்னா ஒரு இடத்துல ஆக்ஸிஜன் குறையுது அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியா வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஆ நுரையீரலுக்கு போற ஆக்ஸிஜன் வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னா, நம்மளுடைய மூளை வந்து ப்ராப்பரா செயல்படாது. ஏன்னா, ஆ எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்ஸிஜன் போணும் இல்லையா? அந்த ஆக்ஸிஜன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, நம்ம மூளை வந்து ப்ராப்பரா செயல்படாது அப்படின்னு சொல்றாரு. சுவாசத்துல உள்ள ஒரு 2 பாடம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூக்கால முதல்ல சுவாசிக்க சொல்லுங்க. மூக்கால சுவாசிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய மார்பு பகுதி வந்து சுவாசிக்கும்போது, வயித்துல இருந்து காற்ற வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மார்பு பகுதியில சுவாசிக்கும்போது அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மார்பு பகுதி வந்து விரியக்கூடாது. ஏன்னா, சின்ன குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு தான் அப்படியே உள்ள போய் வெளியில வர மாரி இருக்கும். அடி வயித்துலருந்து சுவாசிப்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூச்ச வந்து உள்ள இழுக்கும்போது வயிறு வந்து விரியணும். மூச்ச வந்து வெளியில விடும்போது வயிறு வந்து சுருங்கணும். அதாவது ஒரு பலூன்ல நம்ம எப்படி காத்து இது பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா, நம்ம வந்து ஒரு பரபர பரபர பரபரன்னு இருக்கும்போது, நமக்கு வந்து மூச்சு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இதுல இருந்து தான் நுரையீரல்ல இருந்து தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ப்ராப்பரான மூச்சு விடுறதுங்கிறது, மூச்சோட அடி வயித்துலருந்து எடுத்து இழுத்து மூச்சு விடணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது இப்போ ஒரு காம்படிஷனுக்கோ, எதுக்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பதற்றமான இது வந்து போயிரும். ஏன்னா ப்ராப்பரா ஆக்ஸிஜன் வந்து ஃபுல்லா போகும். உள்ள போகும்போது நமக்கு நம்மளுடைய மூளை ப்ராப்பரா வேலை செய்யும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்? "குழந்தை நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கணும்" அப்படின்னு சொல்றோம். நம்ம குழந்தைக்கு வந்து நோய் வராம இருக்கணும்னா, நல்லா ஆன்டிபயோட்டிக் குடுக்கணும், இன்ஜெக்ஷன் போடணும், வேக்சின் போடணும். இது எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா, நம்ம டெய்லி நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக அவங்கள எக்ஸர்சைஸ் செய்ய வைக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. எல்லாமே குடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், கிளாஸ் அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லா கிளாஸும் போடுறோம். பட் ஆனா, அவங்கள நம்ம என்ன பண்றதில்ல, ப்ராப்பர் எக்ஸர்சைஸ் வந்து நம்ம குடுக்குறதே கிடையாது எப்போதுமே. ஸோ, இதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. ஆ சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் அதாவது ஸ்கிப்பிங்கு, கிரிக்கெட் விளையாடுறது, பேட்மிட்டன், ஆ ஃபுட்பாலு இல்ல டான்ஸு இந்த மாதிரி கூட இது பண்ணலாம். இதுக்கு என்ன அப்டின்னா, ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரோட குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து என்ன அப்டின்னா, நெறைய பிம்பிள்ஸ் இருக்கும். எப்பவுமே பயங்கரமா கோவப்படும். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைய வந்து உடற்பயிற்சியில ஈடுபடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா, அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. அந்த குழந்தைக்கு ஏன்னா அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த எக்சர்சைஸ் பண்றது, மெடிடேஷன், யோகா அதில எதுவுமே அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, ஒரு வேள டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நம்ம டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாம். சிலம்பம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, சிலம்பம் அனுப்பலாம். இல்ல அப்படின்னா, அ இந்த ஜும்பா டான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஜும்பா டான்ஸ்ல அனுப்பலாம். ஆக, அந்த குழந்தைய அந்த ஜும்பா டான்ஸுக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க. அனுப்பும்போது அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகி, பிம்பிள்ஸ் எல்லாமே கம்மியாகி, அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஸோ, இது மாதிரி நம்ம குழந்தைக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து கண்டிப்பா
எக்ஸர்சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் கைய 2யும் மேல தூக்கி இது பண்ணணும். வானத்த நோக்கி தூக்கி இது பண்ணணும் அப்படின்றாரு. அப்புறம் வந்து தலைய வந்து அசைச்சு, காது வந்து நம்ம தோள வந்து தொடுற மாதிரி பண்ணலாம். தலைய அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், சுற்றலாம். அப்புறம் வந்து நம்ம பாடிய வந்து ரைட்டு, லெஃப்ட்டா வந்து அப்படியே கையெல்லாம் அப்படியே முறுக்கி விடலாம். அப்புறம் குனிஞ்சு அப்படியே கால தொடுறது, குதிகால்ல நிக்கிறது. இந்த மாரி எக்சர்சைஸ எவ்வளோ பிஸியா இருந்தாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் வீட்ல ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணி, இதெல்லாம் பண்ணு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அது மாதிரி இப்போ இருக்க இத பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குழந்தைங்க காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறது, அதுக்கப்புறம் படிக்கிறது, அப்புறம் ஆன்லைன் கிளாஸு இந்த மாதிரி தான் பிஸியா போயிட்டுருக்காங்க. நெறைய பேரு தூங்குற நேரம்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. அதாவது நம்ம நெறைய படிக்கும்போது, நம்மளுடைய மூளை வந்து ஆ நெறைய விஷயங்கள வந்து சேகரிச்சு வச்சுக்கிடும். நெறைய நரம்பு மண்டலத்த எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கும். ஆனா, அந்த மூளைக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ரெஸ்ட் குடுத்தோம் அப்டின்னா, அது வந்து அந்த புதிய நம்ம கலெக்ட் பண்ணோம்ல அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு, அடுத்து எதுல அப்ளை பண்ணலாம் அப்டின்றத யோசிக்கும். வெறும் நம்ம படிச்சு, அந்த இன்ஃபர்மேஷன மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. அத எதுல அப்ளை பண்ணணும் அப்டின்றதுக்கு நமக்கு மூளைக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் வந்து குடுக்கணும் அப்டின்னு சொல்றாரு. அதுவும் எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த டைம்ல தூங்கணும் அப்டின்றதையும் இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. ஒரு 1 வயசு குழந்தை அப்டின்னா, ஒரு 14:30 மணி நேரம் தூங்கணுமாம். அதுவே 2 வயசு குழந்தை அப்டின்னா, ஒரு 13 மணி நேரம் தூங்கணும் அப்டின்றாரு. 5 வயசு 11 மணி நேரம் தூங்கணும் அப்டின்றாரு. 16 வயசு குழந்தை வந்து பையன் வந்து ஒரு 8:30 மணி நேரம் தூங்குனா போதும் அப்டின்றாரு. அதாவது 6 வயசுக்கு மேல வந்து அந்த குழந்தைங்க வந்து பகல்ல தூங்குறத வந்து கம்மி பண்ணணும். தூங்காம அப்படியே தூங்கணும்னா ஒரு 1 ஹவர் தூங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு. அது மாதிரி குழந்தைங்க வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிற டைம் வந்து சீக்கிரமா இருக்கணும். அப்பதான் அவங்க அதிகாலையில எந்திரிச்சு வந்து நெறைய படிக்கலாம். ஏன்னா, ஒரு ஒரு அம்மா, அப்பா 2 பேருமே ஒர்க்கிங்கு. அவங்க அப்பா வந்து எப்பவுமே சீக்கிரம் வந்துருவாரு, அந்த பையனோட விளையாடுறதுக்கு. அ அவருடைய சில வேலைகள் வந்து சேஞ்ச் ஆனதுனால, அந்த அப்பா வந்து வீட்டுக்கு நைட்டு வந்து லேட்டா தான் வராரு. அந்த பையனோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்ச நாள்ல நெறைய மாறுது. அப்ப என்னாச்சு? ஏன் அவனோட பிஹேவியர் எல்லாம் மாறுது? அப்படின்றத கண்டுபிடிக்கும்போது, அந்த பையன் நைட்டு அவங்க அப்பாவோட விளையாடிட்டு, நைட்டு தூங்குற நேரம் 12, 1 மணி ஆயிடுது. ஸோ, அதனால அவனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூல் போக வேண்டியிருக்கு. ஸோ, அவனுடைய நடத்தையில ஏற்பட்ட மாற்றத்துக்கு வந்து இது ஒரு பெரிய காரணம் அப்படின்றத வந்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா, அவனுக்கு ப்ராப்பரான தூக்கம் இல்ல. தூக்கம் இல்லாம அவன சீக்கிரமாவே எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு சொல்றதுனால, அவனுக்கு வந்து அந்த கோவம், எரிச்சல் இது எல்லாமே அவனுடைய பாடியில வந்து அதிகமாகுது. ஸோ, ஒரு குழந்தை வந்து 8:30லேருந்து 10 மணி நேரம் வந்துமாவது தூங்கணும் அப்படின்றதையும் இந்த ஆத்தர் சொல்றாரு. தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாமா? அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல ஒரு 10 பாயிண்ட் கிட்ட குடுத்துருக்காரு. முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்க்கவே கூடாது. தூங்குறதுக்கு ஒரு 1 ஹார்க்கு முன்னாடியாவது டிவி, ஃபோன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தூங்கவே போணும். அது மாரி டைமுக்கு தூங்கணும். என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆனா பரவால்ல. டெய்லி 9:00னா 9:00 தூங்கிரணும் அப்டின்றாரு. அது மாரி அந்த நம்ம தூங்குற இடம் வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் அப்டின்றத சொல்றாரு. அப்புறம் என்ன அப்டின்னா, ஆ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அ ஏதாவது கதை புக் படிக்கிறது, பாசிட்டிவான விஷயங்கள கேட்கறது, அ பாட்டு கேட்கறது, சாமி பாட்டு கேட்கறது, நமக்கு பிடிச்ச பா பாடல் அப்டின்னா அந்த பாடல் கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. முடிஞ்ச அளவு நைட்டு தூங்கும்போது நம்ம ஹேப்பியா இருக்கணும். ஏன்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சுகாதாரமா இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம வந்து எப்படி சாப்பிடுறது, அப்புறம் தண்ணி எப்படி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி தூங்குறது, எந்த மாதிரி உணவுகள ஃபாலோ பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி சொன்னாரு இந்த ஆத்தர். இப்ப வந்து சுகாதாரமா இருக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்றாரு. அதாவது அவங்க நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸ வந்து டெய்லி கிளீன் பண்ணணும். அதாவது அவங்கள ஒரு 6லருந்து 16 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு வந்து அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸோ அவங்களோட
ட்ரெஸ்ஸஸை வந்து டெய்லியும் வாஷ் பண்ணணும். அவங்களோட ஷூஸ் வந்து அழகாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி அவங்க 2 டைம்ஸ் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹேருக்கு வந்து முக்கியமாக அதில் வந்து என்னென்னா ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அதை மசாஜ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. 2 நேரம் ப்ரஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு, கண், காது இது மூலமாக தான். ஸோ அந்த கண்ணை வந்து காலைல எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு அழகான க்ளீனான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அந்த மூக்கு இருக்கு இல்லையா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு துளி எண்ணெயை வந்து மூக்கில் விட்டு நல்லா உறிஞ்சிக்க சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து அந்த சுவாச பாதையை வந்து ரொம்ப சாஃப்டாக்கும். நம்மளுடைய நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நர்வ்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறத பற்றி, நாக்கெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் காது பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதை வந்து ஒரு பஞ்சில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு காதில் வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும், காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவங்களுடைய பாடி வந்து எப்போதுமே ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் மொத இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சியில், குழந்தைங்களோட வளர்ச்சியில் நம்ம அவங்கள எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த ஆத்தர் சொல்கிறது, குழந்தைங்க தங்களை தாங்களே பார்த்துக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் இது இது இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, இல்லை ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம் நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ.